ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சகானா ஃபார்ம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லோருக்கும் நன்றி. மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சகானா ஃபார்ம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன கண்டென்ட் பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா, மாட்டு கொட்டகையில் உள்ள உண்ணி தொல்லையை நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணணுங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். பொதுவாக ஆடு மாடுகளில் வந்து பொறுத்த வரைக்கும், அதாவது குறிப்பாக கறவை மாடுகளில் வந்து உண்ணி தொல்லை வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அது நம்ம கண்ட்ரோல் பண்ணலன்னா அது மாட்டோடைய ரத்தத்தை முழுசையும் குடிச்சிச்சு மாடு வந்து மெலிஞ்சு காணப்படும். அதனால் உண்ணி உற்பத்தியை நம்ம எப்படி கட்டுப்படுத்துறதுங்க பற்றின இந்த வீடியோவில் பார்க்கலாம். பொதுவாக உண்ணி உற்பத்தி எங்கே அதிகமாக நடக்கும்னு பார்த்திங்கன்னா, நம்ம தீவன தொட்டிக்கு உள்ளாக இருக்கட்டும், அல்லது தீவன தொட்டிக்கும் காங்கிரீட் தரைக்கும் உள்ள இடுக்குகளில் தான் உண்ணியோட உற்பத்தி அதிகமாக இருக்கும். இந்த உண்ணியோட உற்பத்திக்கு சரியான இடம் என்னன்னு பார்த்திங்கன்னா மணல். பொதுவாக மணல் தரையில் வந்து உண்ணி உற்பத்தி வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதற்காக தான் கான்கிரீட் தளம் போடுறது உண்ணி உற்பத்தியை குறைக்கிறதுக்காண்டியே. ஆனால் இந்த கான்கிரீட் தரையிலையும் பார்த்திங்கன்னா, இந்த தீவன தொட்டியையும் கான்கிரீட் தரையும் இணைக்கிற இடத்துல வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உள்ள கேப்பில் வந்து உண்ணிகள் அதிகமாக உள்ளே உட்காந்து அதில் முட்டையிட்டு அந்த முட்டையில் உள்ள குஞ்சுகள் எல்லாம் வந்து மாட்டு மேலே ஏறி மாட்டில் உள்ள ரத்தத்தை எல்லாத்தையுமே குடிக்கும். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த ஸ்டேஜ் வந்தவுடனே மாட்டை விட்டு இறங்கி அந்த உண்ணிகள் வந்து அந்த சுவர் இடுக்குகளில் பார்த்திங்கன்னா உட்காந்து முட்டை ஒட்டு அதுங்க அப்படி இறந்துடும். அதில் வந்து வர்ற குஞ்சுகள் வந்து மாட்டில் ஏறி மாட்டில் அது உண்ணி உற்பத்தி அதிகமான மாட்டுக்கு காய்ச்சல் வர்ற அளவு கூட இருக்கும். இந்த மாதிரி இடுக்குகளில் தான் அதிகமாக உற்பத்தி ஆகும். இதை நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா, மெயினாக ஒவ்வொரு 3 மாதத்துக்கு ஒரு முறை இல்லை ஒவ்வொரு மாதத்துக்கு ஒரு முறையாவது சுண்ணாம்பு வாங்கி நம்ம அந்த இடுக்கரில் ஃபுல்லாக நம்ம சுண்ணாம்பை பூசி விட்டோம்னா அதனுடைய உண்ணியோடைய உற்பத்தியை குறைக்கலாம். அல்லது அதுகளில் ஒவ்வொரு மாதமும் பார்த்திங்கன்னா சிமெண்ட் வாங்கி நல்லா குளிர பூசி விட்டாலும் அதில் உற்பத்தியை நம்ம குறைக்கலாம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா, பெட்ரோலை வந்து ஸ்ப்ரே பண்ணி அதோட கொஞ்சம் தீ வச்சு எரித்து விட்டாலும் கூட அதனுடைய உற்பத்தியை நம்ம குறைக்கலாம். அதுக்கப்புறமா கடையில் கிடைக்கக்கூடிய மருந்துகள், கெமிக்கல் மருந்து எதுவாக இருந்தாலும் பயிர் கடிக்கிற மருந்துகளை வந்து அதை வந்து அடித்து விட்டாலும் கூட உண்ணியோட உற்பத்தியை நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். அதற்கு முன்னால் என்ன பண்ணோம்னா, தொழுவை நல்ல பிறல கம்ப்ளீட்டாக ஒரு டைம் வந்து பார்த்திங்கன்னா கழுவிடணும். கழுவி ஒரு 1 ஹவர் காய விட்டதுக்கப்புறம் கூட நம்ம என்ன மருந்து இருக்கோ அந்த மருந்தை தெளித்தோம்னாலே ஆட்டோமேட்டிக்காக உண்ணியோட உற்பத்தியை குறைச்சிடும். நம்ம உண்ணியோட உற்பத்தியை குறைச்சாலே நமக்கு பால் உற்பத்தி அதிகரிக்கும். நமக்கு பால் உற்பத்தி குறையுதுன்னா நமக்கு உண்ணியோட உற்பத்தி அதிகமாக இருந்தால் பால் உற்பத்தி குறையும். அதுக்கப்புறமா பார்த்துக்கிட்டிங்கன்னா, இன்றைக்கி தேவைக்கு நம்ம வந்து எறும்பு பவுட்ரு, இதாவது சுருட்டை பொடின்னு சொல்லுவாங்க. இதோட வந்து எறும்புக்கு போடுறதுலே கொஞ்சம் பவர் கூடின பவுட்ரு இருந்தால் கிடைச்சா வாங்கி நம்ம அதையும் கூட போட்டு உண்ணியோட உற்பத்தியை கண்ட்ரோல் பண்ணலாம். நம்ம ஒவ்வொரு 10 நாளைக்கு ஒரு முறை தொழுவை கழுவும் போது பார்த்திங்கன்னா, இந்த எறும்பு பவுடர்னாலே கொஞ்சம் பவர் கூடின பவுட்ரு இருக்குது. அதை வாங்கி நம்ம தொழுவை கழுவி முடிச்சுட்டு அந்த சுவர்களில் உள்ள இடுக்குகளில் அந்த தண்ணி லைட்டாக ஈரம் இருக்கிறதுல போட்டோம்னா அது அப்படியே செட் ஆயிரும். ஒரு 2 நாளைக்கு தொழுவை கழுவாமல் விட்டாலே அதில் உள்ள குஞ்சுகள் எல்லாமே செத்துரும். அதுக்கப்புறம் மாட்டிலேருந்து இறங்கி வர்ற உண்ணிகளும் அந்த இதில் வாடைக்கு செத்துரும். இதை போடும்போது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, கண்டிப்பாக மூஞ்சியில் ஒரு மாஸ்க் போட்டுக்கிறது, மூக்குக்கு ஒரு மாஸ்க் போட்டுக்கிறது நல்லது. ஏன்னா இது ஓவராக இருமல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பாதுகாப்பான முறையில் நம்ம கையில் ஒரு க்ளோஸ் போட்டு கூட பயன்படுத்திக்கலாம். இல்லை இதை பயன்படுத்தி முடிச்சுட்டு கையை நல்லா சோப் போட்டு கழுவிக்கிறணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, மூக்கில் மெயினாக மாஸ்க் போட்டுக்கிட்டு தான் நம்ம இதை யூஸ் பண்ணணும். ஏன்னா நமக்கு அடிக்கடி இது வந்து தும்மல் வருது, அடிக்கடி சுவாசிக்கும் போது தும்மல் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நல்லா எல்லா பக்கமும் தெளிவாக நம்ம அந்த எறும்பு பவுடரை வந்து கம்ப்ளீட்டாக போட்டு முடிச்சுட்டு ஒரு 2 நாளைக்கு நம்ம செட்டை கழுவக்கூடாது. கழுவாமல் வச்சோம்னாலே ஓரளவு இது ஃபுல்லாகவே உண்ணியோட உற்பத்தியை கண்ட்ரோல் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா அது கேரண்டியாக சொல்ல முடியாது. நம்ம பண்ணையில் வந்து நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுறதுனால உண்ணிகள் இதனுடைய கிறக்கத்திலே ஆட்டோமேட்டிக்காக அதுக செத்துரும் ஓரளவுக்கு. நம்ம இதில் வந்து தெளிவாக வேணும்னா நம்ம கடையில் கிடைக்கிற மோனோசில் அந்த மாதிரி ஏதாவது ஒரு மருந்தை நம்ம ஸ்ப்ரே பண்ணி விட்டோம்னாலே டோட்டலாக கம்ப்ளீட் ஆயிரும். நம்ம இது யூஸ் பண்ணுறது வந்து மாட்டுக்கு கெடுதல் கிடையாது. நம்ம பகல் வேளையில் மாடுகள் வெளியே மேய போயிடும். நம்ம அதனால் இதை வந்து போட்டு விட்டோம்.
மேலும் இது போன்ற பயனுள்ள தகவலை தெரிந்து கொள்ள சகனா ஃபார்ம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.